ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, லாஸ்ட் போட்டிருந்த 2 வீடியோல வந்து மணி சேவிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். சோ இன்னைக்கு வந்து மணி சேவிங் மோட்டிவேஷன் வீடியோ தான். சோ எல்லாருக்கும் லைஃப்ல தேவை மோட்டிவேஷன் தான். சோ அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு வந்து மணி சேவிங் மோட்டிவேஷன் வீடியோ தான். சோ என் லைஃப்ல எக்ஸாம்பிளா நான் சொல்லி கூட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணி, சோ நாங்க என்ன மாதிரிலாம் கண்ட்ரோல்டா இருந்தோம், என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணோம். சோ நாங்க ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல வந்து ஜெயிச்சு காட்டுறதுக்காக என்னென்ன சாக்ரிஃபைசஸ் பண்ணோம், என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத பத்தி ஒரு மணி சேவிங் மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, லாஸ்ட் அந்த 2 வீடியோலுமே கூட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து பூமி பூஜை வீடியோ போட்டனால உங்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளவு ஆகும், எவ்வளவு பட்ஜெட் சொல்லியிருக்காங்க, ஸோ பணத்தை எப்படி ரெடி பண்ணீங்க, ஹவுசிங் லோன் போட்டிருக்கீங்களா, என்ன பண்ணீங்க, நகை வித்தீங்களா, எவ்வளவுக்கு வித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமா நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் நான் நாளைக்கு வீடியோல வந்து நான் பதில் சொல்றேன். ஒரு Q&A வீடியோ மாதிரி போடுறேன். ஸோ செவ்வாய் புதன் 2 நாளுமே வீடியோ வரும். ஸோ அதை மறக்காம பாத்துருங்க. ஸோ 2 நாளுமே நான் வீடியோ கொடுக்குறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பத்தி நம்ம வீடியோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் பத்தியும் அப்புறம் Q&A வீடியோ ரெண்டுமே நான் நாளைக்கு நாளை கழிச்சு அந்த 2 வீடியோவும் போட்டுருவேன். ஸோ மறக்காம பாத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ இந்த வீடியோல ஜஸ்ட் மூணு விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சோ மணி சேவிங் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து லைஃப்ல கொஞ்சம் முன்னுக்கு வரணும்னா கண்டிப்பா இந்த 3 விஷயமும் ஃபாலோ பண்ணியே தீரணும். சோ நாங்க வந்து இந்த 3 விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இதுல வந்து அவேரா இருந்தோம். அதனால எங்களுக்கு வந்து ஈஸியா இருந்துச்சு லைஃப். சோ உங்களுக்கும் நான் அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சோ 3 விஷயம் தான். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மணி சேவிங் வந்துருச்சு, நம்ம வந்து லைஃப்ல வந்து முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் கடன். சோ கடன் குடுக்குறது, கடன் வாங்குறது 2 பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. சோ 3 விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். சோ அதனால கவனமா பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கடன் குடுக்குறது, கடன் வாங்குறது 2 பத்தியும் சொல்றேன். எங்க லைஃப்ல நாங்க ஃபாலோ பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடன் ஃபர்ஸ்ட் வாங்குறத பத்தி சொல்றேன். சோ கடன் வாங்குறது வந்து நம்ம வட்டிக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினோம்னா நம்ம லைஃப்ல அடுத்து குரோத் வராது. ஏன்னா அந்த கடன் அடைக்கிறத பத்தி தான் மைண்ட் இருக்கும். சோ நம்ம கடன் வாங்கி கூட ஒரு அசட் வாங்குறோம், ஒரு பொருள் வாங்குறோம்னாலுமே அது வந்து நம்ம இப்ப ஒரு 5 லட்ச ரூபாய் கடன் வாங்குறோம். நம்ம 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு லேண்ட் ஏதோ வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அதுல நம்ம அந்த 10 லட்ச ரூபாய்ல 5 லட்ச ரூபாய் மைனஸ் பண்ணி 5 லட்ச ரூபாய் தான் நம்ம கையில இருக்கு. சோ 5 லட்ச ரூபாய் நம்ம என்னைக்கு கடன் அடைக்கிறோமோ அப்பதான் அந்த பொருள் நம்மளோடதுன்னு அர்த்தம். சோ அதனால அதை நம்ம வாங்கி வச்சுட்டு அந்த 5 லட்ச ரூபாய் கடன் அடைச்சாதான் அந்த பொருள் நம்மளோடது. சோ அதனால அந்த கடனை நம்ம அடைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த நிம்மதி வந்து இருக்காது. சோ அதனால கடன் வாங்குறதுல வந்து பெருசா எனக்கு வந்து நம்பிக்கை இல்ல. ஆனா அதையும் மீறி நம்ம ஒரு சில இடங்களை வந்து கடன் வாங்கிதான் ஆகணும். வேற வழி இல்ல. அட்லீஸ்ட் வந்து ஜுவல் லோனாவது நகை கடனாவது வாங்கக்கூடிய சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். ஏன்னா எல்லாரும் பெருசா அப்படியே கையில எல்லாம் வச்சுட்டு நம்ம பண்ண போறது இல்ல. அட்லீஸ்ட் ஒரு ஜுவல் லோனாவது நம்ம வந்து வாங்கணும். வட்டிக்கு தான் நம்ம பெருசா வட்டிக்கு வாங்கி நம்ம பண்ணாட்டாலும் அட்லீஸ்ட் ஜுவல் லோனாவது ஒரு கை மாத்தாது ஏதாவது ஒண்ணு வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். சோ அப்படின்ற பட்சத்துல நான் இத்தனை வருஷமா ஸ்டார்டிங்ல எனக்கு 2010 மேரேஜ் ஆச்சு. சோ 2010 இருந்து இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடன் நம்ம வாங்குறோம், ஒரு இடத்துல ஒரு நகை வந்து அடகு வைக்கணும்னா அதை நம்ம எப்படி திருப்ப போறோம்ன்றத பிளான் பண்ணிட்டு வைக்கணும். சோ இப்ப என்னைய பொறுத்தவரை என் கையில வந்து ஒரு சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு சீட் போட்டு வச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் மந்தோ செகண்ட் மந்தோ ஒரு 5 மந்த்ஸ்க்குள்ள இப்ப போயிட்டு இருக்கு. என்னால 20வது மாசம் தான் சீட் எடுக்க முடியும். சோ 20வது மாசம் தான் என் கையில 2 லட்சம் ரூபாய் வரும் அப்படின்னா அதை நம்பி இப்ப நான் ஜுவல் லோனோ ஏதோ ஒண்ணு நான் கடன் வாங்குவேன். சோ 2 லட்ச ரூபாய் நான் வாங்கிட்டு அந்த 2 லட்ச ரூபாய் எடுத்து அந்த 2 கடன் அடைப்பேன். சோ 15 மாசம் நம்ம வந்து கடனாளியா இருக்க போறோம். 15வது மாசம் கழிச்சு நம்ம அந்த 2 லட்ச ரூபாய் சீட் எடுத்து நம்ம கடன் அடைக்க போறோம். அந்த மாதிரி சூழ்நிலை மூலம் தான் கடன் வாங்குவேன். சோ எப்படி வந்து நம்ம அந்த கடன் அடைக்க போறோம் அப்படின்ற சோர்ஸ் இருந்தா மட்டும் நம்ம கடன் வாங்கணும். இதுதான் கடன் வாங்குறதுல நாங்க ஃபாலோ பண்ண விஷயம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடன் குடுக்குறது. சோ கடன் குடுக்குறது பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா எங்களுக்கு வட்டி கொடுத்து வாங்குறதெல்லாம் பெருசா அதுல நம்பிக்கை கிடையாது. நாங்க அது பண்ணதும் கிடையாது. பண்ணி கஷ்டப்பட்டவங்க, பண்ணி அதை ஏமாந்தவங்கலாம் நிறைய பேர் நாங்க பார்த்திருக்கோம். சோ அதனால அந்த வட்டி கடன் குடுக்கறத பத்தி அந்த கான்செப்டுக்கே நான் வரவே இல்ல. மத்தபடி இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றது. சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். சோ அது வந்து நல்லதுதான். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணோம்னா நாளைக்கு நம்மளுக்கு கடவுள் வேற விதமா கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ ஹெல்ப் பண்ணலாம், அதனால தப்பு இல்ல. பட் ஆனா நம்மளால எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்மளோட சேலரி என்ன, நம்மளுடைய மாச பட்ஜெட் என்ன, நம்ம எவ்வளவு சேமிச்சு வைக்கிறோம், இது எல்லாம் போக நம்மளால எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்றத பாருங்க. சோ கொடுக்க முடியும் அப்படின்னா அதுல ஒரு சர்டைன் அமௌண்ட் ஒரு 1000 ரூபாயோ 500 ரூபாயோ அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். அதனால தப்பு கிடையாது. பட் ஆனா நீங்க வந்து ஒரு ஜாமீன் போட்டு நாங்க வந்து பொறுப்பு இவங்களோட கடனுக்குன்னு சொல்லிட்டு ஜாமீன் போட்டு யாருக்கும் வாங்கி கொடுக்க கூடாது. அப்படி இல்லைன்னா
கஷ்டப்படுறாங்க, எமர்ஜென்சில இருக்காங்கன்றதுக்காக நீங்க ஒருத்தவங்ககிட்ட வட்டிக்கு வாங்கி அவங்களுக்கு வந்து கொடுக்க கூடாது. ஏன்னா வாங்கினவங்க திரும்ப அவங்களாலையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா என்னன்னு தெரியாது. சோ நாளைக்கு நீங்க அவங்ககிட்ட கேட்கும்போது எங்களால இப்போதைக்கு என்னால கொடுக்க முடியலன்னு அவங்க சொல்லலாம். ஆனா நீங்க வாங்கி கொடுத்தவங்க உங்ககிட்ட தான் கேட்பாங்க. உங்களை நம்பிதான் அந்த பணம் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ அதனால அந்த இடத்துல நீங்க உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். சோ நம்ம வந்து வட்டிக்கு வாங்கியோ ஜாமீன்ல வந்து நம்மளோட திங்ஸ் வந்து அடமானம் வச்சோ ஜாமீன்ல வச்சோ நம்ம திங்ஸ் வாங்கி கடன் வாங்கி தராது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து லைஃப்ல செஞ்சு மாட்டிக்க கூடாது. அந்த மாதிரி செஞ்சு மாட்டிக்கிட்டவங்களும் நான் பார்த்திருக்கேன் லைஃப்ல. சோ அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ஈடுபட்டதில்லை. ஆனா நிறைய பேருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கோம். எஜுகேஷனுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கோம் கஷ்டப்படுறவங்களுக்கு. பட் ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சது இல்லை. சோ அதை வந்து கடன் கொடுக்கறது அப்படின்றத பொறுத்தவரையில அதை வந்து நாங்க வந்து லைஃப்ல ஃபாலோ பண்ணோம். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூணு விஷயம் தான் சொல்றேன். சோ அதுல செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோல். லைஃப்ல வந்து கோல் இருக்கணும். சோ கோல் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியும், முன்னேற முடியும். சோ அது வந்து நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சோ 2010ல நாங்க மேரேஜ் ஆகும்போது பெருசா எங்களுக்கு வந்து இன்கம் கிடையாது. சோ அப்ப வந்து பெருசா கோல் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. அப்போதைக்கு வந்து நாங்க கடன் இல்லாம அன்னைக்கு டே வந்து ஓட்டுனா போதும். அன்னைக்கு வந்து நல்லா சாப்பிட்டு எந்த கடனும் இல்லாம இருந்தா போதும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இருந்தோம். ஆல்ரெடி லைஃப் ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க வந்து லைஃப் ஸ்டோரி வந்து ஒரு வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. அதுல இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் சூழ்நிலை இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களோட கோல் வந்து ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்றது ஒரு கொஞ்சம் அப்புறம் விஸ்வாங்க அப்ப வந்து இன்கம் ஜாஸ்தியா கொட்டி ஒரு லேண்ட் வந்து நம்ம சொந்தமா வாங்கணும் அப்படின்றது எங்களோட கோலா இருந்துச்சு. ஸோ விஸ்வா பிறந்து 1 இயர்ல நாங்க ஃபர்ஸ்ட் லேண்ட் வந்து வாங்கிட்டோம். ஸோ அந்த கோல் இல்லைன்னா அது வாங்கி இருந்திருக்க முடியாது நம்ம. ஸோ கோல் இருக்குன்றனால அதை பத்தி நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ லேண்ட் வாங்கணுன்றது நம்மளோட கோல். ஸோ அதை பத்தி நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ இவ்வளவு தேவைப்படும், 3 லட்ச ரூபாய் தேவைப்படுமா, 4 லட்ச ரூபாய் தேவைப்படுமா, அதை நம்ம மாசம் வந்து இவ்வளவு சேமிச்சு வச்சாதான் இத்தனை வருஷத்துக்குள்ள நம்ம அதை வாங்க முடியும் அப்படின்றத பிளானிங்லாம் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தேவைன்னா கோல் தேவை. ஸோ கோல்னு ஒண்ணு இருந்தாதான் இந்த பிளானிங்லாம் நம்ம பண்ணி அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால ஸ்டார்டிங்ல நாங்க சொன்ன மாதிரி லேண்ட் வாங்கணுன்றது எங்களோட கோலா இருந்துச்சு. ஸோ விஸ்வா வந்து தம்பி பையன் பிறந்து 1 இயர், பெரிய பையன் பிறந்து 1 இயர் போல நாங்க வந்து ஃபர்ஸ்ட் லேண்ட் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சு நாங்க கடைசியா வாங்கினது வந்து 3வது லேண்ட். ஸோ வாங்கினோம். ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு 3வது லேண்ட் வந்து கார்பரேஷன் லிமிட்குள்ள கொஞ்சம் மெயின்ல இருந்துச்சு. ஸோ அதனால எங்களுக்கு அவ்வளவு கடன் எல்லாம் பட்டு நம்ம அதை வாங்க முடியாதுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் நாங்க வாங்கல வந்து சேல் பண்ணிட்டோம். சேல் பண்ணிட்டு இப்ப வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கோல்டு எல்லாம் சேல் பண்ணி ஒரு விதமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து நான் Q&A வீடியோல வந்து நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு வந்து பிளானிங் இருக்கணும். ஒரு கோல் வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஸோ என்ன நம்ம கோல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால உங்க கோல் என்ன அப்படின்றத நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கோல் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ப்ரெசென்ட்ல என்னோட கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2025ல என்னோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்லபடியா எங்க வீடை கட்டி முடிக்கணும். அதுதான் எங்களோட கோலு. ஸோ அதை கட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தம்பி பசங்களோட எஜுகேஷன். இப்போ வந்து பெரிய பையன் 8th வந்துட்டான். 8th படிச்சுட்டு இருக்கான் இப்போ. சின்ன பையன் வந்து 5th படிச்சுட்டு இருக்கான். ஸோ அவங்களோட எஜுகேஷன் மட்டும்தான். நகை வந்து சேல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் என்னோட கோல் தான். நல்லபடியா வீடு கட்டி முடிச்சுட்டு நம்ம சேல் பண்ண நகையெல்லாம் கொஞ்சம் வாங்கணும். எக்ஸ்ட்ராவே வாங்கணும். அது என்னோட கோல். இன்னொரு விஷயம் முக்கியமா அதை விட கோல்டு வாங்குறத ஃபர்ஸ்ட் என்னோட கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்பி பசங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அவங்கள படிக்க வைக்கணும் 12th முடிச்சோடனே. ஸோ அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து சேமிச்சு வைக்கணும். இப்போ 9th 10th 11th 4 வருஷம் தான் இருக்கு அவன் 12th முடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்குள்ள அவன் என்ன ஆசைப்படுறானோ அவன் அதை படிக்கிற அளவுக்கு நம்ம வந்து சேமிச்சு வைக்கணும். ஸோ எஜுகேஷன் தான் லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால என்ன அவன் படிக்கணுமோ படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை நம்ம இப்பயே ஏன்னா எஜுகேஷன் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு இப்போலாம். ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பசங்களுக்கு 2 பசங்களுக்கும் படிக்க வைக்கிறதுக்காக சேமிச்சு வைக்கணும். இதுதான் எங்களோட கோல் இப்போ. ஸோ இதே போல உங்களோட கோல் என்ன அப்படின்றதையும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன் லேண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு என்னோட கோல் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல நான் இவ்வளவு நகை நம்ம சேர்க்கணும் அப்படின்றது என்னோட கோல் வச்சிருந்தேன் நான். ஸோ அந்த நகை நான் சேர்க்கலைன்னா இப்ப டக்குன்னு நான் நகையை வித்துட்டு வீடு கட்ட முடியாது. ஸோ அந்த நகை வாங்கணும் அப்படின்றது என்னோட கோலா இருந்துச்சு. ஸோ நான் அதுக்காக நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணேன். அதெல்லாம் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லிட்டேன். அதான் மணி சேவிங் பிளேலிஸ்ட் இருக்கு, கோல் சேவிங் பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ அப்படியே நிறைய விஷயங்கள் நான் எப்படி கோல் சேர்த்தேன், எப்படி நான் என்னென்ன விஷயங்கள்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுன்றதா நான் அந்த வீடியோ உள்ள அந்த பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ தேவை வேற எதுவும் சொல்லணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோ வந்து அதை சொல்றேன் நான். ஸோ 3வது விஷயம், ஜஸ்ட் 3 விஷயம் சொன்னேன். ஸோ அதுல 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ பட்ஜெட் போடுங்க, பிளான் பண்ணுங்க, உங்களோட சேலரி எவ்வளவு அப்படின்றத பாருங்க. ஸோ
ஸோ உங்களோட சேலரிக்குள்ள உங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பாருங்க. இஃப் சப்போஸ் உங்களோட சேலரிக்குள்ள உங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியலன்னா உங்க சேலரி வந்து ஜாஸ்தி பண்ணணும், இன்கம் வந்து ஜாஸ்தி பண்ணணும். ஸோ இன்கம் ஜாஸ்தி பண்ணாதான் நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ண முடியும். ஸோ இன்கம் ஜாஸ்தி பண்ணி இப்போ நீங்க 10,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அது 15,000 ஆக்க பாருங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா பிசினஸ் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்க. அது 15,000 ஆக்க முடியுமான்னு பாருங்க. ஸோ அந்த 5,000 வந்து வேஸ்ட் ஆக்கிராம அந்த 5,000 வந்து நீங்க சேவிங்ஸ்ல போடுங்க. இப்ப நீங்க 5,000 சேமிச்சீங்கன்னா அது வந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு அது பல்கான அமௌண்டா இருக்கும். நீங்க என்ன கோல் ஃபிக்ஸ் பண்றீங்களோ அதை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால பட்ஜெட் போடுங்க. அந்த பட்ஜெட்ல சேவிங்ஸுக்கு வந்து அதிகமான அமௌண்ட் வந்து இது பண்ணுங்க. இப்ப நீங்க 10,000 நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா நாங்க அப்படி பண்ணோம். அப்ப வந்து எங்களுக்கு எல்லா விலைவாசி 2010 வந்து நாங்க பண்ணோம். அப்ப வந்து விலைவாசி எல்லாம் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. எங்களால ஈஸியா பண்ண முடிஞ்சுச்சு. நாங்க 10,000 சம்பாதிக்கிறோம்னா அதுல வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் கிட்டத்தட்ட 60 to 70% அமௌண்ட் வந்து நாங்க சேவிங்ஸ் போட்டுருவோம். அந்த அளவுக்கு எங்களால அப்ப பண்ண முடிஞ்சுச்சு. பட் இப்ப இருக்கிற விலைவாசியில அந்த அளவுக்கு நம்மளால சேமிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேமிப்புக்கு ஃபர்ஸ்ட் வந்து தனியா எடுத்து வச்சுட்டு மிச்ச விஷயங்கள் வந்து செலவு பண்ற மாதிரி பட்ஜெட் போட்டு வச்சுக்கோங்க. உங்களால சேவிங்ஸ்க்கு பெருசா அமௌண்ட் வந்து போட முடியலன்னா உங்களோட இன்கம் சேலரியை தான் இன்க்ரீஸ் பண்ணணும், வேற வழி இல்ல. சோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளை கழிச்சு வீடியோ மறக்காம பாத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க, நம்ம சேனல் பிடிக்கும், நம்ம வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருக்கு, பட் ஆனா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும், மோட்டிவேட்டிங்கா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் என்கரேஜ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.